Bashas kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரோட்டா சால்னா செய்வது எப்படி. பரோட்டாக்கு கிடைக்கிற சால்னா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இத நான் என்னோட டின்னர் ரொட்டீனுக்காக செஞ்சிருக்கேன். இதுக்கு நான் இன்னைக்கு பரோட்டா செய்யாம முட்டை தோசை செஞ்சிருக்கேன். யூசுவலா பரோட்டா சால்னா வந்து முட்டை தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு பே லீஃப் சேர்த்திருக்கேன். பிரிஞ்சி இலை, இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் வறுபடணும் எண்ணெயில். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மதுரை ஸ்டைல் பரோட்டா சால்னா நான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா லீவ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதனால் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயத்தில் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் இதில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த பரோட்டா சால்னா நான் வந்து எதுவுமே போடாமல் தான் செய்ய போகிறேன். அப்படின்னா எம்டி சால்னாவாக செய்ய போகிறேன். ஏன்னா இதுக்கு நான் இன்றைக்கி தோசை ஊற்றிக்க போகிறேன், முட்டை தோசை செய்ய போகிறேன் அப்படின்றதுனால. வெங்காயம், தக்காளி நல்லா வறுப்படுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 1/2 கப் தேங்காய் துருவினது சேர்த்துக்கலாம். தேங்காயும் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். நிறைய குழம்பு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல இந்த அளவை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 2 நிமிஷம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 4-5 பூண்டு பல் இதில் நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த கிரேவியை ஃபஸ்ட்டு ஃபேனில் ஆற வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறமா அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 பட்டை, 1 கிராம்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டில் அரைச்சதுனால இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம், 1/2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன். இதையும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் தான் நம்ம சின்ன வெங்காயம், தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் அந்த கிரேவியையும் தண்ணி கலந்து இதில் சேர்த்துருங்க. ஏன்னா இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் குழம்பு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இந்த சால்னா வந்து நான் எம்டி சால்னா மாதிரி செய்ய போகிறேன். இதில் வந்து சிக்கனோ மட்டனோ எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. இதே வந்து நீங்கள் பரோட்டாக்கே செய்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சிக்கன் இல்லை மட்டன் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நீங்கள் நார்மலாக காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் அரைச்சி விட்டுருக்கோம் அப்படின்றதுனால. இன்னும் ஒரு கப் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவியை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக இதை கொதிச்சிட்ருக்கு. நான் இதுக்கு நடுவில் ஒரு தடவை எடுத்து இதை நல்லா கிளறி விட்டேன். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ கொஞ்சம் திக்காயிருச்சு. அதனால் எனக்கு வந்து இந்த எம்டி சால்னா வந்து எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சால்னா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதை இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சால்னாவில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை, புதினா, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ பரோட்டா சால்னா வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி டின்னரில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை, முட்டை தோசை தான் செய்ய போகிறேன்.
இது நான் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். இதோட கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். யூஸ்வலாகவே நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டா சால்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நான் இதை கொஞ்சம் தண்ணியாக தான் இறக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாயிரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பரோட்டா சால்னா செஞ்சு பாருங்கள். பரோட்டாக்கு பதிலாக தோசைக்கு முட்டை தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ நான் முட்டை தோசை செய்ய போகிறேன். கல் சூடானதுக்கப்புறமா அதில் மாவு ஊற்றி அதில் ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை தோசை யூஸ்வலாகவே நான் வந்து மசாலா போட்டு தான் செய்வேன், அதனால மிளகா பொடி சேர்த்துருக்கேன். நார்மலாக நான் செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து மிளகா பொடி அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட நல்லா ஸ்பைஸியான ஒரு சால்னா இருக்குது அப்படின்றதுனால நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தோசை ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த எம்டி சால்னா பார்த்தீங்கன்னா பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாகவே முந்தின நாள் பரோட்டா சால்னா சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அந்த சால்னா மிச்சம் இருக்கும்போது நெக்ஸ்ட் டே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி இல்லை தோசையோடு சாப்பிடுவோம். ஸோ அந்த இதை நான் மைண்டில் வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த முட்டை தோசைக்கு இந்த எம்டி சால்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட எம்டி சால்னாவை இந்த மாதிரி மேலே ஊற்றிடலாம். பரோட்டாக்கு செய்கிற அதே சால்னா இந்த மாதிரி தோசை இட்லிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட டின்னர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி எம்டி சால்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் அப்புறம் தோசை சைட் டிஷ் ரெசிபிஸ்லாம் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.